அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் சொன்னால் கேள். சண்டையில் கேட்கப்படும் நான் சொன்னால் கேள் என்ற அதே வார்த்தை அன்பில் சொல்லப்படும்போது பாதுகாப்பாக ஒலிக்கிறது. ஆனால் சண்டையில் சொல்லப்படும்போது அது ஒரு கட்டளையாக மாறுகிறது. அங்கே கேள் என்பது புரிந்து கொள்வதற்கான அழைப்பு அல்ல, எதிரில் இருப்பவரின் குரலை அமைதிப்படுத்தும் முயற்சியாக மாறுகிறது. சண்டையின் போது மனிதன் உண்மையை வெல்ல விரும்புவதில்லை, தன்னுடைய கருத்தே வெல்ல வேண்டும் என்று விரும்புகிறான். அதனால் கேள் என்ற சொல் உரையாடலின் கதவை திறக்காமல் பல நேரங்களில் அதை மூடிவிடுகிறது. கேட்காத காதுகள் அல்ல, கேட்க விரும்பாத மனங்கள். இன்றைய உலகில் பிரச்சனை தகவல் பற்றாக்குறை அல்ல, ஒருவர் மற்றவரின் உணர்வை கேட்க மறுப்பதே மிக பெரிய சிக்கல். சண்டையில் வென்றவன் உறவில் தோற்கலாம், வாதத்தில் வெற்றி கிடைக்கலாம். ஆனால் மரியாதை இழந்துவிட்டால் அந்த வெற்றியே ஒரு தோல்வியாக மாறிவிடும். சத்தம் அதிகமான இடத்தில் உண்மை பல நேரங்களில் மௌனமாக நிற்கிறது. யார் அதிகமாக கத்துகிறாரோ அவர் சரி என்பதல்ல, யார் அமைதியாக கேட்கிறாரோ அவரிடமே தீர்வு பிறக்கிறது. நவீன உலகில் கேள் இன்று கேள் என்பது வீட்டுச் சண்டையில் மட்டுமில்லை, சமூக ஊடகங்களில் என் கருத்தைத்தான் கேள், அரசியலில் என் தரப்பைத்தான் கேள், வேலை தளத்தில் நான் சொல்வதை செய், குடும்பத்தில் நான் பெரியவன், என் பேச்சை கேள். இணைய விவாதங்களில் உண்மையை அறியாமல் தன் கருத்துக்கு ஆதரவு தருபவர்களை மட்டுமே கேட்கும் மனநிலை. இதனால் மனிதன் பல குரல்களை கேட்கிறான், ஆனால் உண்மையை கேட்பது குறைகிறது. குழந்தை அழும்போது கேள் என்பது அன்பின் மொழி. இளைஞன் வளரும்போது கேள் என்பது அறிவுரையின் மொழி. அதிகாரம் கைக்கு வந்தபோது கேள் என்பது கட்டளையின் மொழி. அகந்தை வளரும்போது கேள் என்பது அவமானத்தின் மொழி. ஞானம் பிறந்தபோது மட்டும் கேள் என்பது உரையாடலின் மொழியாக மீண்டும் மாறுகிறது. காற்று மரத்தை உடைக்க முயன்றால் கிளைகள் முறியும், ஆனால் அதே காற்று புல்லை தொட்டு செல்லும் போது அது இசையாகிறது. அதுபோல கட்டளையாக சொல்லப்படும் கேள் உறவுகளை உடைக்கலாம், கருணையுடன் சொல்லப்படும் கேள் இதயங்களை இணைக்கலாம். சண்டையில் கேட்கப்படும் கேள் பல நேரங்களில் மற்றவர்களை மௌனமாக்கும், ஆனால் ஞானத்தில் பிறக்கும் கேள் இரு மனங்களையும் பேச வைக்கும். மனித உறவுகளை காப்பது பேசும் திறமை அல்ல, கேட்கும் திறமையே பண்பு. நன்றி, வணக்கம். எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, கமெண்ட் செய்யவும். மக்களை நாம் என்றும் இணைந்தே பயணித்திருப்போம்.